Hi, this is Jayanti. Recipe போல்ல இருக்கிற எல்லா டிஷ்ஷஸையும் நாங்கள் செஞ்சு காட்டிட்டோம். அல்டிமேட்லி லாஸ்ட்டாக பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான். இப்போ பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? Full cream milk 600 ml, butter 20 grams, maida 2.5 teaspoon, sugar 100 grams, cashew nuts 10 numbers, badam 10 numbers, butterscotch essence 2 teaspoon. பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். மில்க் பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு 100 ml மில்கை வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப ஈஸி மெத்தடு. நம்மளே வீட்டில் செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மில்கை ஊற்றி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மில்க் நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதை இதை மாதிரி நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மேலே அந்த ஏடெல்லாம் இல்லாமல் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கிட்டு இதில் ஒரு 60 கிராம்ஸ் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு அதையும் நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். கொதிக்கிற பால்னால் சுகர் வந்து சீக்கிரம் கரைஞ்சிடும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சுகரை பவுடர் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் கூட போட்டுக்கலாம். அதனால் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாவே வரும். சுகர் வந்து அடியில் தங்கிடாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டே இருக்கணும், அது நல்லா கரையிற வரைக்கும். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மைதா மாவை வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை கை விடாமல் ஒரு கையில் நீங்கள் ஊற்றணும், ஒரு கையில் அப்படியே கரைச்சி விட்டுட்டே இருக்கணும். கட்டி பிடிச்சிடாமல் நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா க்ரீமியான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 டீஸ்பூனு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லோ ஃபுட் கலர் வச்சுருக்கேன். அதையும் ஒரு பிஞ்ச் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரமல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதை ஊற்றுறதுக்கு ஒரு பிளேட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃப்ளேமை வந்து நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ சுகர் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி வந்திருக்கு. லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும்போதே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 10 முந்திரியும் 10 பாதாமும் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் ஒரு 20 கிராம்ஸ் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம இது வந்து ஒரு நல்ல பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம ஸ்டேர் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல இந்த பிளேட்டு, அதில் வந்து நம்ம இந்த கேரமலை ஊற்றி நல்லா அதை ஆற விட்டு நல்லா இறுகிடும். அது ஒரு 5 மினிட்ஸ்க்குலாம் அது இறுகிடும். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் அதை நம்ம தனியாக ஆற விட்டு வச்சிடலாம். ஐஸ்கிரீமுக்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த மிக்ஸ்சரை எடுத்து நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸ்சர் ஊற்றின இந்த பவுலை வந்து நம்ம ஒரு பட்டர் ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒரு
பிளாஸ்டிக் ஷீட் கூட நீங்கள் போட்டு கவர் பண்ணி இதை வந்து ஃப்ரீசரில் 3 மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சிட வேண்டியது தான். கேரமல் நல்லா இறுகி வந்திருக்கு. இதில் வந்து ஒரு கத்தியை வச்சு இப்படி ரன் பண்ணிங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா அது அப்படியே பிளேட் மாதிரி அழகாக வந்துடும். இதை எடுத்து நம்ம சின்ன சின்னதாக உடச்சி விட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். கேரமல் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட். இதெல்லாம் நம்ம வீட்டிலையே நல்லா ஈஸியாக பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ கேரமல் வந்து ஒன்றும் பாதியமாக உடஞ்சி இதை மாதிரி வரும். இதை வந்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3 hours ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரீசரில் வச்ச அந்த பவுலில் எடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம இதை வந்து மிக்சியில் தான் போட்டு அடிக்க போகிறோம். உங்ககிட்ட வந்து எலக்ட்ரிக்கல் பீட்டர் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதில் கூட இந்த விப்பர் மாதிரி இருக்கும்ல, அதில் கூட நீங்கள் நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். இதோட ப்ரொசீஜர் என்னென்னா நல்லா நம்ம க்ரீமியாக ஆகிற வரைக்கும் அடிக்கணும். இதை இப்போ எல்லாத்தையும் நான் மிக்சியில் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் நான் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபோமியாக க்ரீமியாக வரும், அதுதான் அதோடைய பதம். இப்போ வந்து நம்ம அதே பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த கேரமலில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம 8 hours வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அதை வந்து நல்லா கவர் பண்ணி வைங்க, இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து ஐஸ் கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம இந்த பட்டர் ஷீட்டை போட்டு கவர் பண்ணி வைக்கிறோம். நம்ம லாஸ்ட் டைம் காட்டினால அதே மாதிரி நீங்கள் கவர் பண்ணி வச்சுடுங்க. இதில் வந்து நான் கேரமலில் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். அதை வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது ஐஸ்கிரீம் மேலே போட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் வந்து நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது, ஐஸ்கிரீம் பார்லரில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட நீங்கள் டெசர்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஐஸ்கிரீமை பண்ணி வச்சுடுங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வீக்கெண்ட்லலாம் கூட நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது, நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி இருக்கும். இப்போ பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பண்ணி காட்டியிருக்கேன். ரெசிபி போலில் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கு ஓட் பண்ண உங்களுக்காக நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye.